பரிசுத்தரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பதிவை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அதாவது நம்ம சாக்கிர் நாயக்கனுடைய 2, 3 ஒரு வீடியோ தான் நம்ம போட்டோம். அந்த புண்ணியவான் டாக்கு ஸ்பீச் எல்லாம் கொடுத்துருந்தாப்புல. தனக்கு கிளாசிக் அரபிக் தெரியும் அப்படின்னு சொல்லி இந்த இஸ்லாமிய உலகத்தையே ஏமாத்தி விட்டாப்புல. அதனால இந்த சாக்கிர் நாயக் அப்படிங்கிறவன் ஒரு வஞ்சகன். இவன் வந்து இந்த குரானை அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக இஸ்லாமியர்களை ஏமாற்றி விட்டான், வஞ்சிச்சு விட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு 2, 3 வீடியோவை நம்ம எடுத்து காமிச்சிருந்தோம். அதை பார்த்ததுமே அந்த சாக்கிர் நாயக்கனுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. வந்து நம்மளெல்லாம் பயங்கரமாக சபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னு கேட்டால் நம்ம சொன்னதுக்கு அவங்களால பதில் சொல்ல முடியல. அதனால அது அவங்களுடைய கலாச்சாரம் ஆகுதுங்க. என்னமோ ஒரு கக்கியா என்னமோ கலாச்சாரம் வச்சுருப்பாங்க, இன்னொரு கலாச்சாரம்லாம் வச்சுருக்கிறாங்க. ஜிகாதான் என்னமோ சொல்லுவாங்க. 1400 வருஷமாக அதை வச்சுருக்கிறாங்க. அவங்க பதில் சொல்ல முடியல அப்படின்னா இந்த மாதிரியான சாபமான வார்த்தைகளை அனுப்பிச்சி விட்றது வழக்கம். அதைத்தான் அவங்க செய்ய முடியும். அதனால இந்த வீடியோவில் இந்த சாக்கிர் நாயக்குங்கிற வந்து ஒரு சாதாரண வஞ்சகம் மட்டும் இல்லை, ஏமாத்துக்காரை மட்டும் இல்லை, இவன் சரியான ஒரு தொடர்நடுங்கி ஒரு பயந்தோரி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். அந்த விஷயத்தை தான் இவர் டேவிட் வுட் அப்படிங்கிறவர், இவர் ஒரு அப்போலஜிஸ்ட் மினிஸ்ட்ரியில் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ மனுஷன். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக இவருடைய வீடியோக்களை நான் பார்த்துருக்கேன். ஆயிரக்கணக்கான பேர் இவர் மூலமாக இஸ்லாத்தினுடைய உண்மையான உருவத்தை அறிஞ்சிருக்கிறாங்க, தெரிஞ்சிருக்கிறாங்க. தைரியமாக 100கணக்கான பேர் அவங்க ரட்சிக்கப்பட்ட சாட்சியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்தில் ஒரு 10-15 அப்போலஜிஸ்ட் மினிஸ்ட்ரி இருக்குது. அதில் ஒரு மினிஸ்ட்ரி இவருடைய மினிஸ்ட்ரி. இவர் வந்து ஒரு சாக்கிர் நாய்க்கிட்ட ஒரு இமெயில் அனுப்பிச்சு டைரெக்டாகவே வீடியோ யூடியூப் வழியாகவும் மெயில்லையும் ஒரு டிபேட்டுக்கு கூப்பிட்டுருக்காப்புல. அதுக்கு சாக்கிர் நாய்க்கு ஒரு அதிசயமான ஒரு பதிலை சொல்லியிருக்காப்புல. அப்படி என்ன அதிசயமான பதிலை சொல்லியிருக்காப்புல அப்படிங்கிறதையும் எப்பேற்பட்ட தொடர்நடுங்கி அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2 கிளிப் இருக்குது. நேரம் இருந்தால் 2ஐயும் பார்ப்போம், இல்லைன்னா இன்னொன்று நாளைக்கு பார்ப்போம். சரி, இப்போ நேராக வீடியோவுக்கு போவோம். ஐயா சொல்லுங்கய்யா. Every day I get several messages from Muslims saying something like this. அதாவது இது ஒரு 5 நிமிஷம் வீடியோ, அதனால வீடியோ முழுசாக பார்க்க வேண்டியதில்லை. அப்படியே விளக்கத்துக்கு நேராக போயிடுவான். டெய்லி இந்த புண்ணியவான்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, இவர் வந்து இஸ்லாத்தை குறித்து, முகமது குறித்து, அல்லாவை குறித்து எல்லா விதமான சத்தியங்களையும் உண்மைகளையும் சொல்கிறது வழக்கம். இதை கேட்டதுமே பொறுக்க முடியாத இந்த புண்ணியவான்கள் எல்லாருமே டெய்லி மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறாங்க. என்ன மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, David, you talk about Muhammad in front of your book. அதான், நீ வந்து எங்கள் முகமதுவை பற்றி இந்த புஸ்தகத்துக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு ஏன் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுட்டு சொல்லுங்கய்யா. Because you're too scared to say these things in front of Zakir Naik. ஏன் தெரியுமா நீ புஸ்தகத்துக்கு முன்னாடி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க? ஏன்னு கேட்டால் எங்களுக்கு சாக்கிர் நாயக்குன்னு ஒருத்தர் இருக்காரியா, அந்த சாக்கிர் நாயக்கோட நீ டிபேட் பண்ணுறதுக்கு உனக்கு பயம், நீ பயப்படுற, அதனால தான் உன் பாட்டுக்கு இந்த புஸ்தகத்துக்கு முன்னாடி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஏகப்பட்ட மெசேஜ், எங்கே பார்த்தாலும் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறாங்களாம். சரி. To you Muslims who think that Christian debaters are scared of Zakir Naik. அதான், அப்போ இந்த புண்ணியவான்கள் எல்லாருமே கிறிஸ்தவ அப்போலஜிஸ்ட் மினிஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா டிபேட்டர்ஸுகளும் எங்கள் சாக்கிர் நாயக்குன்னு எழுதியிருக்கு, சாக்கிர் நாயக்கை கண்டா பயம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்களாம். அப்படி நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு, I'd just like to ask, what color is the sky in your world? அதான் ஐயா, இவங்களோட பெரிய தலைவலியாக இருக்குங்க. இவங்க உலகமே வேறங்கய்யா, இவங்க உலகமே வேற, இவங்க உலகத்தினுடைய வானத்தினுடைய கலரே வேறங்க. சாதாரண விஷயம் இல்லைங்க. எப்பொழுதுமே அந்த சுவனபதியும் 72 கன்னிகைகளுக்காகவே இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க மனுஷங்க. என்ன செய்கிறது, இவங்கிட்ட சொல்லி எப்படியோ புரிய வைக்கலான்னு முயற்சி பண்ணி போராடி பார்க்குறோம், நம்மளை சபிக்கிறாங்களே தவிர வேற ஒன்றும். இவங்களுடைய உலகமும் வேற, அந்த அவங்களுடைய வானத்தினுடைய கலரும் வேற. அதனால தான் இவரு கேட்குறாப்புல, என்னடா உங்கள் பாட்டுக்கு அதிசயமான கேள்வியை கேட்குறீங்க, நீங்கள் அப்படி இருக்கிற உலகத்தினுடைய வானம் எந்த கலரா அப்படின்னு கேட்குறாப்புல. சொல்லுங்கய்யா. Because here on Planet Reality, Zakir Naik is a joke. விஷயம், இந்த பிளானட்ல, இந்த உலகத்தில் சாக்கிர் நாயக் அப்படின்னு ஒருத்தர் இருந்தானா அவன் சரியான ஒரு ஜோக்கரு. அன்னையிலிருந்து தான் சாக்கிர் நாயக்கு ஜோக்கர் நாய்க்கு அப்படிங்கிற பேர் வந்துச்சு. ஏன் ஜோக்கு அப்படிங்கிறதையும் இவர் சொல்கிறாப்புல. சொல்லுங்கய்யா. Zakir Naik is a joke, and I'm not saying that because I disagree with. அதான் விஷயம். ஏன்னு கேட்டால் இது ஏதோ அந்த ஆள் மேலே உள்ள வன்மத்தில் நான் சாக்கிர் நாய்க்கு ஒரு ஜோக்கு அப்படின்னு சொல்ல கிடையாது. I'm saying it because he's a complete. இதுதான் யதார்த்தம், இதுதான் உண்மை, இது ஃபேக்ட்டு, இது கம்ப்ளீட் ஜோக்கு. சாக்கிர் நாயக்குன்னு வைக்கிறதுக்கு ஜோக்கர் நாயக்குன்னு பேர் வைக்கிறது சரி. Joke. Let me give you 3 quick reasons. அதனால 3 விதமான ரீசனை இவர் கொடுக்க போறாரு, நம்ம கேட்க போறோம், அதிசயமா இருக்கும். First, Zakir Naik portrays himself as a champion debater. அதான், சாக்கிர் நாய்க்கு எப்பவுமே தன்னை வந்து ஒரு பயங்கரமான சாம்பியன்,
எதில் சாம்பியன்? டிபேட் செய்கிறதுல சாம்பியன் அப்படின்னு தன்னைத்தானே இஸ்லாமியர்கள் மத்தியில் காமிச்சுக்கிட்டாப்ல. அதான் அதையும் நம்பிவிட்டாங்க. ஏன்னு கேட்டால் இவருக்கு தான் நல்லா வஞ்சிக்கிறது ஏமாத்துறது தான் கை வந்த கலையாச்சே. அதனால தன்னை ஒரு டிபேட்டராக காமிச்சிக்கிட்டு இருக்காப்ல. But he's never faced one actual Christian debater in his entire career. அதான் 40 வருஷமா அவர் வந்து பயங்கரமான டிபேட்டரு அப்படிங்கிறத உலகம் முழுவதும் காமிச்சிருக்காப்ல. ஆனால் இதுவரைக்கும் எந்த ஒரு கிறிஸ்டியன் ஆக்சுவலாக டிபேட்டராக இருக்கிறவங்க கிட்ட, அப்போலஜெட்டிக் மினிஸ்ட்ரியில் ஊழியத்தில் இருக்கவங்க கிட்ட ஒரு நாளும் இந்த 40 வருஷத்தில் ஒரு முறை கூட இந்த ஆள் டிபேட் பண்ணதே கிடையாது. சொல்லுங்கய்யா. Compare Nike with someone like Shabir Ali. Shabir Ali has debated William Lane Craig multiple times. He's debated James White multiple times. He's debated Jay Smith multiple times. He's debated Mike Licona multiple times. He's debated Tony Costa multiple times. He's debated me multiple times. He's debated Sam Shamoun and Samuel Green and Jonathan McClatchy and Nabil Qureshi. இத்தனை பேரும் பயங்கரமான சீரியஸ் டிபேட்டர் இந்த உலகத்தில் தனித்தனியாக அவங்க ஊழியர். ரவி சக்கரியாவில் நிறைய மினிஸ்ட்ரி கூட தனக்கு அடிஷனலாக கூட இந்த அப்போலஜிஸ்ட் மினிஸ்ட்ரியை அவங்க சப்போர்ட் பண்ணி நடத்துகிறாங்க. உலகம் முழுவதும் எனக்கு இதே தெரிஞ்சு ஒரு 10-15 அப்போலஜிஸ்ட் மினிஸ்ட்ரி இருக்குது. அதே போல் இஸ்லாமிய டிபேட்டர்கள் யாருக்கிட்டையும் இந்த கிறிஸ்டியன் டிபேட்டர்ஸ் வந்து டிபேட் பண்ணுவாங்க. அதில் இந்த சபீர் அலி அப்படிங்கிறவர் ஏகப்பட்ட கிறிஸ்தவ அப்பாலஜிஸ்ட் கூட கிறிஸ்தவ ஊழியங்களோட இவர் டிபேட் பண்ணியிருக்காரு. இவரை கூப்பிட்டு நல்ல ஹோட்டலில் உட்கார வச்சு ஆன்லைனில் இல்லை ஜனங்க கூட்டத்தில் பெரிய மஹாலில் புக் செஞ்சு இவரை வச்சு டிபேட் செஞ்சுருக்கிறாங்க கிறிஸ்தவ டிபேட்டர்ஸ். இவர் கூப்பிட்ட இடத்துல எல்லாம் வந்திருக்கிறாப்ல. இப்போ தான் வரமாட்டேன்ட்டாப்ல. இதுக்கு முன்னாடி நிறைய பேரை டிபேட் பண்ணியிருக்காப்ல. ஆனால் சாக்கிர் நாய்க்கை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சாக்கிர் நாய்க்கு இதுவரைக்கும் find that he's debated a handful of people you've never heard of. The only person Zakir Naik has ever debated that I've even heard of was William Campbell. அதான் விஷயம். அதாவது பாஸ்டரு, இவாஞ்சலிஸ்ட்டு, எழுத்தாளர்கள் இவங்க இருந்தால் சாக்கிர் நாய்க் கூப்பிட்டு வச்சு இவர் டிபேட் பண்ணுவாப்ல. அந்த மாதிரி வில்லியம் கேம்பல் இந்த மனுஷன் யாருன்னே நமக்கு தெரியாது. கடைசியில் சீடியெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து வில்லியம் கேம்பல் பார்த்தீங்களா எங்கள் சாக்கிர் நாய்க்கோட டிபேட் பண்ணி தோற்று போயிட்டாப்ல அப்படின்னு. என்னையாது அப்ப யார் அந்த வில்லியம் கேம்பல் அப்படின்னு கேட்டா, William Campbell wasn't a debater, he was a writer. அந்த ஆள் வந்து ஒரு டிபேட்டர் கிடையாது, பாஸ்டரும் கிடையாது, அவர் வந்து ஒரு எழுத்தாளர். ஆனா அவரை கூப்பிட்டு சாக்கிர் நாய்க்கு என்ன செஞ்சிருக்காப்ல, தன்னுடைய வீரத்தை காமிச்சிருக்காப்ல. Naik knew he wasn't a இந்த சாக்கிர் நாய்க்கு இவருக்கு நல்லா தெரியும் இந்த வில்லியம் கேம்பல் அப்படிங்கிறவர் டிபேட்டர் கிடையாது, இந்த ஆள் ஒரு எழுத்தாளர் அப்படிங்கிறதுனால அதனால என்ன செஞ்சிருக்காப்ல, அக்ரி பண்ணியிருக்காப்ல. நான் இன்னும் டிபேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி யார் சாக்கிர் நாய்க்கு ஒரிஜினல் டிபேட்டர் இருக்கிறாங்க, அவங்க கூப்பிட்டா போக மாட்டேங்கிறாப்லையாம். யாரெல்லாம் பாசிட்டிவ் இவாஞ்சலிஸ்ட் எழுத்தாளர் இவங்க கூப்பிட்டா போவாப்லையாம். அதிசயம் தான். Naik only agrees to face people who either have no debate experience or know nothing about Islam. அதாவது டிபேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கு இல்லையோ, இல்லை யாருக்கெல்லாம் இஸ்லாத்தை பற்றி எதுவும் தெரியாதோ அவங்களெல்லாம் போய் மோதுறது. வாரியா ஏசுநாதர் 3 கடவுளா 4 கடவுளான்னு மாதிரி கேட்குறது. அப்புறம் எங்கள் குரானில் அறிவியல் உண்மைகள் ஒளிஞ்சிருக்கு காமிக்கவா வாரியா அப்படின்னு கூப்பிட்றது. யாருக்கு? பாஸ்டருக்குள்ளே கூப்பிட்றது இவாஞ்சலிஸ்ட். அவங்களுக்கு என்ன தெரியும்? ஏசுநாதரை பற்றி சொல்லத்தான் தெரியும். புண்ணியமத்தின் புதுமைகளை தெரியுமா? முகமது பற்றி தெரியுமா? அப்போ இவர் யாருக்கு ஒன்று குரானை பற்றி எதுவுமே தெரியாதோ, இஸ்லாத்தை பற்றி தெரியாதோ அவங்கள கூப்பிட்டு டிபேட் செய்கிறது. அப்படி செஞ்சு பேர் வாங்கிட்டாப்ல சாக்கிர் நாய்க்கு. Those of us who debate regularly and who deal with Islam. அப்போ ரெகுலராக டிபேட் பண்ணுறவங்க, இஸ்லாத்தோட ரெகுலராக டிபேட் பண்ணுறவங்க Naik won't come near us. சாக்கிர் நாய்க்கு கிட்ட கூட போக மாட்டானா. அதனால தான் தொடர் நடிங்கன்னு நாங்கள் சொன்னோம். And we've been challenging him for years. அப்போ இவங்க வருஷம் கூப்பிட்றது, இந்த வருஷம் வாரியா, இந்த வருஷம் வாரியா, இந்த வருஷம் வாரியா அப்படின்னு இங்கே அப்பாலஜிஸ்ட் மினிஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாருமே கூப்பிட்டுருக்குறாங்க. யார் கூப்பிட்டுருக்காங்க? அப்போ சாக்கிர் நாய்க்கினுடைய எல்லா விதமான அங்கே அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் தெரிவிச்சிருக்கிறாங்க, சாக்கிர் நாய்க்கோட நாங்கள் வாதம் செய்கிறதுக்கு வரணும். அப்புறம் இமெயில் அனுப்பிச்சு பார்த்துருக்குறாங்க, கால் பண்ணி பார்த்துருக்குறாங்க, எல்லாமே செஞ்சுருக்குறாங்க. I've challenged him to debate. James White has challenged him to debate. Sam Shamoun has challenged him to debate. Nabil Qureshi has challenged him to debate. And do you know what he says? அப்போ ஏகப்பட்ட பேர் சாக்கிர் நாய்க்கு அசிஸ்டண்ட்டை, சாக்கிர் நாய்க்கோட மேனேஜர்களை, அந்த ஆஃபீஸில் இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே இமெயில் அனுப்பி டிபேட்டுக்கு கூப்பிட்டுருக்குறாங்க.
ஆனா சாக்கிர் நாய்க்கு என்ன தெரியுமா சொல்லியிருக்காப்ல? அதிசயமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காப்ல. இதையெல்லாம் கேட்டுட்டு. சொல்லுங்கய்யா. When we challenge him to debate, he ஆ. says, "You have to guarantee that you will show up to the debate with 10,000 people." அப்ப பதில் அனுப்பிச்சிருக்காப்ல. என்னடா வருஷம் வருஷம் இவங்க தொல்லை தாங்க முடியலையே. இவங்க எப்ப பார்த்தாலும் நம்மள டிபேட் கூப்பிட்டுருக்காங்க. நான் வந்து பாஸ்டர்களோட, எழுத்தாளர்கள் கூட, இவாஞ்சலிஸ்ட் யாராவது இயேசுநாதரை பத்தி தெருவுல பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தா, அவங்க கூட தான் நான் வந்து டிபேட் பண்ணி வழக்கம். இவங்க அப்போலஜிஸ்ட் மினிஸ்ட்ரிலாம் டிபேட் பண்ணி வழக்கம்ல. என்ன இவங்க என்னடான்னா எப்ப பார்த்தாலும் மெசேஜ் அனுப்பிச்சுக்கிட்டு நம்ம மானத்தை வாங்கிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு ஐடியா வந்திருக்கு. இவருக்கு ஒரு வகை வந்திருக்கு. என்ன அடிமையா நீ ஏன் கவலைப்படுற? எவனாவது வந்து அப்போலஜிஸ்ட் மினிஸ்ட்ரியிலேருந்து வந்து உன்னை கூப்பிட்டா நீ என்ன செய்ய? 10,000 பேர் வருவாங்களா அப்படின்னு கேளு அப்படின்னு வகை வந்திருக்கும் போல இருக்கு. அதனால சாக்கிர் நாய்க்கு என்ன சொல்லிட்டாப்ல, அவங்ககிட்ட எல்லாம் பதில் சொல்லிட்டாப்ல. ஒரே பதிலா, உங்களால் 10,000 பேரை கூட்டிகிட்டு வர முடிஞ்சா நான் உங்களோட டிபேட் பண்ணுறேன். 10,000 பேரை கூப்பிட்டுட்டு வரணுமா டிபேட் பண்ணுறதுக்கு? யார் கூட? இந்த புண்ணியவான் கூட. அப்போ தான் வருவாராம். சத்தியத்தை சொல்கிறதுக்கு எதுக்கியா 10,000 பேர்? 10 பேர் போதாதா? நீ உண்மையிலே சத்தியவானா இருந்தா, நீ சொல்கிறது சத்தியமாக இருந்தா, இந்த நாங்கள்லாம் கூட சத்தியத்துக்காக உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கோம். இந்த புண்ணியமாத்தின் புதுமைகள்லாம் உலகம் அறிய செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உனக்கு எதுக்கு 10,000 பேர்? 10,000 பேரை கிறிஸ்டியன் அப்பாலஜிஸ்ட் கூட்டிகிட்டு வரணுமா? சொல்லுங்கய்யா. Now, that's a strange demand. If you look at Zakir Naik's other debates with Christians, அப்போ நிறைய பேர்கிட்ட இந்த சாக்கிர் நாய்க்கு டிபேட் பண்ணியிருக்காப்புல, பாஸ்டர்கள்ட்ட, எழுத்தாளர்கள்ட்ட, அப்போலஜிஸ்ட் இவாஞ்சலிஸ்ட்கிட்ட. they didn't have to bring 10,000 அந்த பாஸ்டர்களோ, அந்த எழுத்தாளர்களோ, அந்த இவாஞ்சலிஸ்டுகளோ 10,000 பேரை கூட்டிக்கிட்டுலாம் வரல. மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு கூட்டத்தில் ஒரு 50-100 பேர் தான் இருந்திருப்பாங்க. people to the debate. In the 2 Zakir Naik debates I've clicked on, there were only a couple hundred people in the audience. Why did Zakir Naik debate them? அப்போ 50 பேர் 100 பேர் இருந்தால் கூட நீ ஒரு காலத்தில் வந்து டிபேட் பண்ணிக்கிட்டு இருக்கியே, இப்போ என்னடானா 10,000 பேரை கூட்டிகிட்டு வா அப்படிங்கிறியே, என்ன விஷயம் அப்படின்னு எல்லாரும் கேட்டிருக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் இருக்கிற எல்லா பெரிய பெரிய மினிஸ்ட்ரியிலேருந்துமே டிபேட்டுக்கு கூப்பிட்டுருக்குறாங்க. இந்த புண்ணியவான் I was recently watching one of Naik's Q&A sessions, and a Christian woman was at the mic. And Zakir Naik said that if she wanted to debate, they could set up a debate. Ask your question in 2 or 3 sentences. If it is more than 2 or 3 sentences, it becomes a lecture. If you want to have a lecture, sure, if you want to have a debate also, we can arrange. அதாவது இந்த பெண்ணை வந்து கூப்பிட்றாப்புல. இந்த ஏன் டிபேட்டர்ஸ் கூப்பிட்றாங்க, ஏன் போக மாட்டேங்கிற? அப்போலஜிஸ்ட் மினிஸ்ட்ரியில் உள்ளவங்க கூப்பிட்றாங்க, ஏன் போக மாட்டேங்கிற? ஆனால் கேள்வி கேட்ட ஒரு பெண்கிட்ட வந்து ஒரு 2-3 சென்டென்ஸ் எக்ஸ்ட்ரா சொன்னதுனால எனக்கே லெக்சர் எடுக்கிறியா, வாரியா எங்கிட்ட டிபேட்டுக்கு அப்படின்னு கூப்பிட்டுருக்காப்புல. அதிசயம்தான். பாருங்க, மண்டே வாரியா அப்படின்னு கூப்பிட்றாப்புல. முகத்தில் எப்படி அடே பயங்கர சந்தோஷமும் சிரிப்பும். யாரு கூட? கேள்வி கேட்க வந்த பெண்ணுக்கிட்ட வந்து டிபேட்டுக்கு வாரியான்னு கேட்குறாப்புல. சரி, இன்னும் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த புண்ணியவான்கள் எல்லாமே எந்திரிச்சிட்டாங்க, சீர் பண்ணுறாங்க. அதிசயம்தான். Why was Zakir Naik trying to set up a debate with a random woman who stepped up to a mic at a Q&A session? அதான் கொஸ்டின் ஆன்சர் தானே கேட்க வந்திருக்கு. 2 சென்டென்ஸ் எக்ஸ்ட்ரா சொன்னதுனால டிபேட்டுக்கு வாரியான்னு கேட்குறேன். நாங்களும் கூப்பிட்டா ஏன் வர மாட்டேங்கிற அப்படின்னு கேட்குறாப்புல. By the way, right after he challenged her to debate, he changed his mind and said that he refuses to debate women. அப்புறம் கடைசியில் சொல்லிட்டாப்புல, நான் வந்து விமன் கூட எல்லாம் டிபேட் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. Then he said that he would be happy to debate a religious scholar. அப்போ அந்த அம்மாக்கிட்ட சொல்லியிருக்காப்புல, நான் வந்து ரிலீஜியஸ் ஸ்காலர்ஸ் இருந்தால் கூட்டிகிட்டு வா, நான் வந்து அவங்களோட டிபேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. Naik didn't say anything about bringing. அந்த நேரத்தில் ரிலீஜியஸ் ஸ்காலர் வந்து 10,000 பேரை கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு டிமாண்டும் வைக்கல. ஆனால் டிபேட்டர்ஸ், கிறிஸ்டியன் டிபேட்டர்ஸ், அப்போலஜிஸ்ட் மினிஸ்ட்ரியில் உள்ளவங்க மட்டும் இவரை கூப்பிட்டா 10,000 பேரை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காப்புல. என்ன அது ஒரு பொண்ணு கூட நீ வந்து டிபேட் பண்ணுறேங்கிற, அப்புறம் ரிலீஜியஸ் லீடர்லாம் இருந்தால் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற, பாஸ்டர் கூட பண்ணுற, இவாஞ்சலிஸ்ட் கூட பண்ணுற, எழுத்தாளர்கள்ட்ட எல்லாம் பண்ணுற. ஏன் டிபேட்டர், ஒரிஜினல் டிபேட்டர்ஸ் இருக்கிறாங்களா, அவங்க கூட பண்ண வேண்டியதானே உன்னுடைய டிபேட்டை? அப்போ உன் வண்டவாளம்லாம் தண்டவாளம் ஏறுமே. சொல்லுங்கய்யா. people to the debate. Why does Zakir Naik's 10,000 people rule only come into play? அதான் இந்த 10,000 ரூல் இது எப்போ வந்துச்சு அப்படின்னா, எப்போ கிறிஸ்டியன் அப்போலஜிஸ்ட் வந்து கூப்பிட்டாங்க அப்படின்னா 10,000 பேரை கூட்டிட்டு வா. மற்றபடி பாஸ்டர்கள் வந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் தாராளமாக வரலாம், எங்கே வேணாலும் இவர் போக. This is the age of the internet. அதான் இது நம்ம வாழுகிற உலகம், இன்டர்நெட் உலகம். அப்படி இருக்கும் பொழுது millions of people can watch a debate online. Zakir Naik could have a debate with a Christian in a hotel room and people around the world could watch it.
அதான் அப்போ ஒரு பெரிய மால்லையோ ஒரு பெரிய ஹோட்டல்லையோ டிபேட் அரேஞ்ச் பண்ணி பேசுனாங்க அப்படின்னா உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான பேர் பார்ப்பாங்க. 10,000 பேரை எதுக்கு கேட்குற நீ? 10,000 பேரை இன்டர்நெட் உலகத்தில் வந்துட்டு பாவம். சாக்கிர் நாய்க்கு இன்டர்நெட்டை பற்றி ஒன்றும் தெரியாது. சிடி டிவிடி காலத்துல எல்லாம் அதனால அடிச்சு விட்டாப்புல. இப்போ மானம் போகுது. Why does he selectively apply his 10,000 people rule? Because he knows that in America, most Christians have no idea who. அதான் அமெரிக்காவில் அந்த நேரத்தில் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி சாக்கிர் நாயக்கை பற்றி யாருக்குமே தெரியாது. அதிகமான கிறிஸ்தவர்கள் சர்ச்சுக்கே போகிறதில்ல. அப்படி இருக்கும்போது இந்த புண்ணியவனை பற்றி யாருக்கு தெரியும்? அப்படி இருக்கும்பொழுது 10,000 பேரை எங்கே கூட்டிகிட்டு வர்றது? So they're not going to come out by the thousands to see him. அப்போ அதனால யாரும் இப்படி சொன்னோம்னா யாரும் வர போகிறது கிடையாது. அதனால நம்மளும் தப்பிச்சுக்கலாம். கடைசியில் காரணத்தை அவங்க மேலே, யார் மேலே? கிறிஸ்டின் அப்பாலஜிஸ்ட் மேலே, டிபேட்டர்ஸ் மேலே போட்டுடலாம். ஏன்னு கேட்டால் சாக்கிர் நாய்க்கு எதை சொன்னாலும் நம்புறதுக்கு தான் ஒரு கூட்டம் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது என்ன சாக்கிர் நாய்க்கு பயமா? சந்தோஷம். Made up a rule that he only applies to avoid actual. இந்த டிபேட் அப்பாலஜிஸ்ட் மினிஸ்ட்ரியில் இருக்கிற டிபேட்டர்ஸ்க்கு மட்டும் எதுக்கு 10,000 பேரை கூப்பிட்டு வர சொல்கிற அப்படின்னு எல்லாரும் கேட்டாங்க. Why? Because he's a complete, utter, total coward. அதனால இவன் சரியான ஒரு கோலை. ஏன் சரியான ஒரு கோலை அப்படிங்கிறத சொல்கிறாப்புல பாருங்க. And he knows that his arguments would be destroyed by any experienced. அதான் என்ன நீ சாக்கிர் நாய்க்கு ஆர்குமெண்ட் கொண்டு வந்தாலும் அது கிறிஸ்டியன் டிபேட்டரால் தோற்கடிக்கப்படும் அப்படிங்கிறது சாக்கிர் நாய்க்கு நல்லாவே தெரியும். And what do Muslims say when we point this out to them? இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை குறித்து இந்த புண்ணியவாண்டையில் என்னையா உங்கள் சாக்கிர் நாய்க்கிட்ட கூப்பிட்டோம் வர மாட்டேங்கிறாப்புல 10,000 பேரை கூட்டிகிட்டு வர சொல்கிறாப்புலையே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்ட உடனே, Oh, Zakir Naik refuses to face you debaters because you're beneath him. அடே அப்பா, அதாவது இந்த அப்பாலஜிஸ்ட் மினிஸ்ட்ரியில் இருக்கிறவங்களாம் சாக்கிர் நாய்க்கு எந்த ஒரு ஈக்குவல் கிடையாதான், ஒரு தகுதி கிடையாதான். அதனால உங்கள் கூட எல்லாம் அவர் டிபேட் பண்ண மாட்டாப்புல. அப்போ யார் கூட? அந்த பொண்ணு கூட, பொம்பளை கூட டிபேட் பண்ணுவாப்லையா? அந்த வில்லியம் கேம்பிள் எழுத்தாளர் கூட டிபேட் பண்ணுவாப்லையா? அப்போ பாஸ்டர்கள் கூட டிபேட் பண்ணி, இவாஞ்சலிஸ்ட் கூட டிபேட் பண்ணுவா, தெரு பிரசங்கியார்கள்ட்ட கூட டிபேட் பண்ணுவாப்லையா? ஆனால் உண்மையான டிபேட்டர்கள்ட்ட வரமாட்டாப்லையா? ரவி சக்கரியா மட்டும் 50 இமெயில் அனுப்பிச்சிருக்காப்புல. ஆனால் அந்த 50 இமெயிலுக்கும் சாக்கிர் நாய்க்கு சொன்ன ஒரே பதில் இப்படித்தான், 10,000 பேரை கூட்டிகிட்டு வந்தால் நான் வருவேன், இல்லைன்னா வரமாட்டேன். ஆனால் ஒரு ஹாலுக்குள்ளே 100 பேர் இருந்தாலும் போதும், பாஸ்டர்கள் கூட மட்டும் போவாப்புல. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு தான் குரானை பற்றி ஒன்றும் தெரியாதே. அதனால Wait, all of the actual debaters are beneath him, but the people he's debated, most of whom no one's ever heard of. இப்போ நீ எங்கேருந்து வந்த? வானத்துலேருந்து வந்தியா? ஒரு பக்கம் இவன் சரியான தலக்கணம் பிடிச்சவன், அதே நேரத்தில் இவன் சரியான பயந்தோரி, தொடநடுங்கி அப்படிங்கிறது இந்த விஷயத்துலேருந்தே தெரியுது. They were important enough for him to face? How would we know who's beneath Zakir Naik if he's never once stood on stage with an experience? அதானே, ஒரே ஒரு தடவை கூட ஆக்சுவலான டிபேட்டர்கள்ட்ட இந்த சாக்கிர் நாய்க்கு போய் டிபேட் பண்ணதே கிடையாது இவனுடைய வாழ்க்கை முழுசும், இந்த 40 வருஷமா. அப்படி இருக்கும்போது how would we know? Naik is like a guy who walks outside his house, punches someone in the face and declares that he's the heavyweight boxing champion. அதான் ரோட்டில் போய் தெருவில் போயிட்டு ஒரு அப்பாவியான ஒரு பொண்ணை மூஞ்சில் குத்திவிட்டு, நான் பார்த்தீங்களா நான் தான் உலக சாம்பியன் அப்படின்னு எவனாவது சொன்னால் அவனை பைத்தியக்காரன் தான் சொல்லுவாங்க. அதே போல தான் சாக்கிர் நாய்க்கு போய் பாஸ்டர்கிட்டையும் தெரு பிரசங்கியார்கிட்ட போய் டிபேட் பண்ணிட்டு அவங்களுக்கு குரானை பற்றி ஒன்றும் தெரியாமல் அவங்க முழிக்கும் பொழுது அதையெல்லாம் பார்த்து, ஆஹா பார்த்தீங்களா அறிவியல் பூர்வமான உண்மைகளை எங்கள் சாக்கிர் நாய்க்கு எடுத்து சொல்கிறாரு, இந்த கிறிஸ்தவ பாஸ்டர்னால, எழுத்தாளர்னால, இவாஞ்சலிஸ்ட்னால ஒன்றும் சொல்ல முடியல பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறது, அது எவ்வளோ பெரிய கேவலம் தெரியுமா? அதனால நீ உண்மையான பாக்ஸராக இருந்தால் குத்துச்சண்டை வீரர்களாக இருக்காங்க, அந்த குத்துச்சண்டை வீரர்களோட போய் நீ சண்டை போடணும். இஸ்லாத்தில் டிபேட்டர்ஸ் இருக்கிறாங்க, கிறிஸ்தவ மினிஸ்ட்ரியில் டிபேட்டர்ஸ் இருக்கிறாங்க. வா, எதுக்கு பாஸ்டர்களை தெரு பிரசங்கியார்கள்ட்ட போய் பின்னாடி போற? Champion of the world without ever facing any actual boxers. It's pathetic. அதான் இது சுத்த பைத்தியக்காரத்தனம், இது சுத்த முட்டாள்தானே. ஐயா இவன் ஒரு வஞ்சகன், இவன் ஒரு தொடநடுங்கி, இவன் ஒரு பயந்தோரிங்கய்யா. அப்படி இருக்கும் பொழுது What's even more pathetic is that Naik's followers are so gullible they think he's a serious. அதான் விஷயம். இப்படி இருக்கும் பொழுது இந்த பயந்தோரியினுடைய ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, அந்த கலிபிள் ஃபாலோவர்ஸ் அப்படின்னு அவங்கள சொல்லுவாங்க, அருமையான பேர் அவங்களுக்கு. அவங்க இன்ன வரைக்கும் சாக்கிர் நாய்க்கு தடால் புடால் அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாப்புல, வசனம் அதிகாரம் இதுன்னு. அதனால பெரிய அறிவாளியா, பெரிய ஞானவானா, பெரிய டிபேட்டரா, சீரியஸ் டிபேட்டரா இன்ன வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது நாள் வரைக்கும் 40 வருஷத்தில் ஒரு டிபேட்டர் கூட, கிறிஸ்தவ டிபேட்டர்கிட்ட இந்த சாக்கிர் நாய்க்கு போய் டிபேட் பண்ணதே கிடையாது, சரித்திரமே இல்லை. கூப்பிட்டாலும் 10,000 பேரை கூட்டிட்டு வா அப்போ தான் வருவேன் அப்படிங்கிறானா. Debater. There are serious debaters in the world. Naik isn't one of them. இந்த உலகத்தில் இஸ்லாத்துலேயும் டிபேட்டர்ஸ் இருக்கிறாங்க, கிறிஸ்தவ மதத்தில் டிபேட்டர்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் சாக்கிர் நாய்க்கு
ஒரு சீரியஸ் டிபேட்டர் கிடையாது. ஏன்னு கேட்டால் அவன் இது வரைக்கும் டிபேட்டர்ஸ்கள் கூட அவன் டிபேட் பண்ணது இல்லை. சும்மா அவன் கிளாசிக் அரபிக் தெரியும்னு சொல்லி எல்லாரையும் ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். அவன் ஒரு சரியான பயந்தோரி, சரியான தொடர் நடுங்கி. சரி, அடுத்த கிளிப்பு அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.